Welcome to Crispy Hands. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Palayamkottai, Tirunelveli. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அறிவிப்புகளை தற்பொழுது பார்க்கலாம். மகளிர், இளைஞர்கள், ஏழைகள், விவசாயிகள் ஆகியோரின் நலன்களுக்கு அரசு முன்னுரிமை தந்து வருவதாகவும் அவர்கள் முன்னேறினால்தான் நாடு முன்னேறும் என்று நம்புவதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். வாடகை வீடுகளிலும் குடிசை பகுதிகளிலும் வசிப்பவர்கள் சொந்த வீடுகள் கட்ட வசதியாக புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்தகடுகள் அமைக்கும் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் இலவச மின்சாரம் தரப்படும் என்றும் இதன் மூலம் 18,000 ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் சுகாதார பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கருப்பை புற்றுநோயை தடுக்க ஏதுவாக 9 முதல் 14 வயது வரை உள்ள சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று தெரிவித்த நிதியமைச்சர் 83 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் 2 கோடி பெண்கள் லட்சாதிபதியாகியுள்ளனர் என்றும் இதை 3 கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். புத்தாக்க தொழில்கள் மற்றும் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க 1 லட்சம் கோடி ரூபாயில் நிதி உருவாக்கப்பட்டு 50 ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். கட்டமைப்பு திட்ட மேம்பாட்டிற்கு 11,11,111 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இது முந்தைய ஆண்டை விட 11.1% அதிகமாகும். நேரடி மற்றும் மறைமுக வரி, இறக்குமதி வரி விதிப்பிலும் எந்த மாற்றங்களும் இல்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்தார். இதன் மூலம் ஏற்கனவே உள்ள வரி விகிதங்களே வரும் நிதியாண்டிலும் தொடர உள்ளது. நாட்டை தாங்கும் 4 முக்கிய தூண்களுக்கான வளர்ச்சியை மையப்படுத்தி மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார். அந்த 4 தூண்கள் எவை, அவற்றுக்கான திட்டங்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். ஏழை, மகளிர், இளைஞர், விவசாயிகள் இவர்கள்தான் நாட்டின் 4 தூண்கள் என்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த 4 பிரிவினரின் வளர்ச்சியை உள்ளடக்கிய திட்டங்களை மத்திய அரசு வகுத்து வருவதாகவும் அதன் பயனாக கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்திருப்பதாகவும் அவர் கூறுகிறார். பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்குகள் மூலம் 34 லட்சம் கோடி ரூபாய் மானிய தொகையை அரசு செலுத்தியிருப்பதாகவும் அதனால் அரசுக்கு 2.7 லட்சம் கோடி ரூபாய் சேமிப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் கடனுதவி திட்டத்தால் 78 லட்சம் நடைபாதை வியாபாரிகள் பயன்பெற்றிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கிசான் சம்மான் யோஜனா, ஆன்லைன் ஏலமுறை, பயிர் காப்பீடு போன்றவற்றால் 11 கோடியே 80 லட்சம் விவசாயிகள் பலனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களே நாட்டின் வளம் என்பதை உணர்ந்து கல்வியின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திறன் இந்தியா திட்டம் மூலம் சுமார் 1.5 கோடி இளைஞர்களின் திறன் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முத்ரா யோஜனா திட்டத்தில் 22.50 லட்சம் கோடி கடன் இளைஞர்களை தொழில் முனைவோராக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசின் சீரிய முயற்சியால் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், பாரா ஆசிய விளையாட்டுகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் வீரர் பிரக்ஞானந்தாவை குறிப்பிட்ட அவர் இந்தியாவில் 80 செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் இருப்பதாக பெருமிதத்துடன் கூறினார். பெண்கள் மேம்பாட்டில் அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக கூறிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உயர்கல்வி பயிலும் பெண்களின் எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் 28% உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 43% பெண்கள் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உள்ளிட்ட பிரிவுகளில் உயர்கல்வி பயில்வதாகவும் இது உலக அளவில் மிக அதிகம் என்றும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முத்தலாக் தடை சட்டம், நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவையில் 3 1 பங்கு இடம் பெண்களுக்கு, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 70% பெண்கள் பெயரில் வீடு போன்ற பல்வேறு திட்டங்களால் பெண்கள் நாட்டின் கண்கள் என்பதை மத்திய அரசு உணர்த்தியுள்ளதாக நிர்மலா சீதாராமனின் பட்ஜெட் உரை அமைந்திருந்தது. பிரதம மந்திரி கிசான் யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வேளாண் துறையானது சமநிலையான அதிக வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறனுக்கு தயாராக உள்ளதாக கூறிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்
விவசாயத் துறையில் மதிப்பு கூட்டுதலுக்கான முயற்சிகள் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். பிரதம மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 4 கோடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்கப்படுவதாகவும் 1361 மண்டிகளை ஒருங்கிணைத்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் 1,08,00,000 விவசாயிகளுக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக சேவையை வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். பிரதம மந்திரி கிசான் சம்மன் யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு விவசாயிகள் உட்பட 11,08,00,000 விவசாயிகளுக்கு நேரடி நிதி உதவி வழங்கப்படுவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மீன் வளர்ப்பு உற்பத்தியை ஹெக்டேருக்கு 3 முதல் 5 டன்களாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடல் உணவுகள் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்கு வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இரட்டிப்பு ஏற்றுமதியாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மீன்வளத்துறையில் 55 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். Welcome to Crispy Hens. Try our new skinless fried chicken. Opposite to VOC Stadium, Palayam Kottai, Tirunelveli.